ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆதவன் இருந்துட்டு வெண்பா வந்து கடத்திட்டு வந்து போயிட்டாரு. இதை வந்து நம்ம நர்மதா இருந்துட்டு விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க. எங்கே வெண்பா எங்கே உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து வந்தா எங்கே ஆளை காணமே, அவள் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் நர்மதா இருந்துட்டு அவன் ஆதவன் இருந்துட்டு வெண்பா வந்து கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் உடனே வந்து நம்ம மல்லிக்கு வந்து அப்படி தூக்கி வாரி வந்து போடுது. விஜய்க்கும் வந்து அப்படி தாங்க வந்து ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து பெத்த பொண்ணு விஜய்க்கு. ஆனால் இருந்தாலே வந்து என் குழந்தைய வந்து இப்படி வந்து ஒருத்தன் வந்து கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படிங்க நீங்கள் வந்து தைரியமாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் கூட தானே வந்து இருந்தார், உங்கள் ஹஸ்பண்ட் தானே வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்களே வந்து இப்படி வந்து பண்ணலாமா? அவனுக்கு வந்து ஃபோன் போட்டு முதல்ல வந்து இங்கே வந்து வர சொல்லுங்கள், என் குழந்தைய வந்து தூக்கிட்டு வர சொல்லுங்கள். யாருக்கும் வந்து எந்த ஒரு பாவமும் நினைக்காத என் குழந்தை வந்து எதுக்காக வந்து எல்லா கஷ்டத்தையும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு செம டென்ஷன் ஆகிடுறாரு. அந்த டென்ஷன்லேயே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பலார்னு ஒன்று கன்னத்திலே ஒன்றும் வந்து வைக்கிறாரு. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்மதாக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, நர்மதா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் வந்து பண்ண வந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து நர்மதா வந்து அடித்தது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம். எப்பட்றா ஹெல்ப் தான் வந்து பண்ண வந்தாங்கன்னாலாம் வந்து சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டே வந்து டார்கெட் வந்து என்ன, வெண்பாவை வந்து கடத்தணும் அப்படின்றதுல தான் வந்து டார்கெட்டாக வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படியோ வந்து அதில் இருந்து வந்து நம்ம நர்மதா இருந்துட்டு இல்லை இவங்கள வந்து பிரிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதவன்கிட்ட வந்து நிறையவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாலலாம் வந்து செய்ய முடியாது, நான் வந்து செய்ய மாட்டேன், அவங்கள வந்து விட்டுட்டு வந்து நம்ம இப்படியே கூட வந்து எஸ்கேப் ஆகிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு வந்து நிறையவே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவன் தான் இருந்துட்டு கேட்காம வந்து நான் வந்து கடத்தியே வந்து ஆகுவேன். அங்கே வந்து அந்த நிஷா கிட்ட வந்து யார் வந்து பதில் சொல்கிறது, அவகிட்ட வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கியிருக்கு, அது வாங்கியிருக்கு, இது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட ஒரு பொய்களை வந்து எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தான். நான் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு தான் வந்து வந்தோம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து யாருடைய குடும்பத்தையும் வந்து பிரித்ததில்ல, வேறு ஏதோ வந்து சிம்பிளாக அப்படி இப்படின்னு வந்து பண்ணிட்டு வந்து இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்த சொல்லி எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் வந்து வந்தது. ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மனசே வந்து இல்லை, எனக்கு வந்து கடத்தணுன்ற எண்ணமே வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து நர்மதா வந்து ஓப்பனாக வந்து எல்லாத்தையுமே வந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவன் வந்து எங்கே போயிருப்பான் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும். நேராக வந்து நம்ம வந்து அங்கே கார் எடுத்துகிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்மதாவே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. எங்கடா வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வேகமாக வந்து கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கதிரேசன்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஷா கிட்டேயும் தான் அவங்க வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. சொட்டத்தலை கதிரேசா எங்கடா இருக்க, உள்ளே தான் இருக்கியா, ஒழுங்காக வந்து வெளியே வந்துரு, என் பொண்ணை வந்து ஒழுங்காக வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துரு, தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வீட்டு வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லியும் வந்து பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் கத்தினாலையும் வந்து கூச்சல் போட்டாலையும் வந்து அவங்க வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன குழந்தைய வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்க வந்து துப்பு இல்லை, நீ எல்லாம் வந்து எதுக்குடா வந்து குழந்தைய வந்து வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகா வந்து உயிரோடு இருந்த மாதிரி வந்து ஒரு காட்சிகளை வந்து கொடுத்தாங்க. அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹோட்டலில் இருக்கும்போதே தான் வந்து ரேணுகா வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு காட்சி வந்து ஒரு ப்ரோமோ வந்து விட்டாங்க. ஆனால் அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு கேள்விகள் வந்து உண்டாகுது. ஒரு வேளை உண்மையாக இருந்தால் ஒரு வேளை நம்ம ரேணுகா கையில் வந்து ஆதவன் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெண்பா வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போகும், என் அம்மாவே வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டியும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இருந்தாலே வந்து மல்லியம்மா வந்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து போகணும், மல்லியம்மா கிட்ட வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து துடிப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல. அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா ரேணுகா கிட்ட ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதே வந்து வேறையாக இருக்கும். என் பொண்டாட்டியை வந்து என் பொண்ணை வந்து காப்பாற்றிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கும் வந்து ரொம்பவே வந்து பாசம் வந்து உண்டாகிடும். ஏன்னா என் உலகமே வந்து என் வெண்பா தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் இதில் வந்து எதான ஒரு கிறுக்கல் முற்கள் வேலை வந்து நடந்துச்சு, மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆகிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.